ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இப்போவும் அந்த 26,000 லெவல வந்து தக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைச்சுச்சு. மொமெண்டம் நல்லா பாசிட்டிவா மூவ் ஆச்சு. பிகாஸ் ஐடி செக்டர் வந்து வேற லெவல்ல சப்போர்ட். இன்னைக்கு ஐடி தான் வந்து 2 நாளா நல்ல க்ரூஸலா போயிட்டு இருக்காப்ல. பேங்கிங் வந்து பெருசா சப்போர்ட் பண்ணல. ஸோ மைனர் ரெசிஸ்டன்ட்டா 26,100 சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்ட்டா 100 டச் பண்ணிட்டு கீழ செல்லிங் ஆயிருக்கு. செல்லிங் ஆனாலும் 26,000 இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு கிளியர் பிரேக் அவுட் அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. செம்மையா சப்போர்ட் பண்ணுது. எல்லாமே பிரேக் அவுட் இடத்துல நிக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக் ஆன மாரி தான். ஆனா பிரேக் அவுட் ஆகல. டிசிஎஸ் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட நிக்குது. விப்ரோ நல்லாருக்கு. எல்லா ஐடி கம்பெனியுமே சூப்பரா இருக்காங்க. அண்ட் வந்து பேங்கிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கணும். பேங்கிங் தான் சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு. இன்கேஸ் பேங்கிங்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி அந்த 26,100 வந்து ரீட்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி செக்டார்ஸ் தான் இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு எல்லாத்துக்கிட்டயும். என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ஐடி செக்டார்ஸ் தாங்க இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இப்போ புட்டின் வந்து இந்தியா வந்துட்டாரு. ஃபியூ மினிட்ஸ் அகோ தான். ஸோ லேண்ட் ஆயிட்டாரு. மோடியும், புத்தினும் ஒரே கார்ல தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு மத்தியானம் 11:50க்கு ஒரு அஜெண்டா வந்திருந்தது. அதில 11:50க்கு பிரஸ் மீட் சொல்லியிருக்காங்க. மோடி அண்ட் புட்டின் 2 பேருமே சேர்ந்து தான் அந்த பிரஸ் மீட்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க, பேச போறாங்க. ஸோ அத ஸோ மார்க்கெட் வந்து மேபி நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருந்தாலும், அந்த அவங்களோட அந்த சப்மிட்க்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த பிரஸ் மீட்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்ஸா இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு. 10 வருஷமா இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் நடந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து லீஸ்ல எடுக்கிற அந்த ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு கையெழுத்தாயிருக்கு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சாமா. ஆ ஸோ ஆம், இப்போதைக்கு அந்த அக்ரீமெண்ட் மட்டும் சைன் ஆயிருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ, அதனால அது ஒரு குட் நியூஸ் தான் இப்போதைக்கு. ப்ளஸ் வந்து வேற என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ் ரிலேட்டடா ட்ரேட் டீல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாரியே ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் வந்து நம்ம ஆக்சுவலி ரஷ்யாட்ட தான் நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம்ல. ஸோ, அது ரிலேட்டடாவும் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரூமர்ஸ் தான் ஓகேங்களா. நம்ம எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தரலாம். ஸோ நிஃப்டி என்ன பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு 26,000 தான். 26,000 மைனர் ரெசிஸ்டன்ட் 26,250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். அத பிரேக் பண்ணி ஷார்ட் டைம் திரும்ப போயிரும். ஸோ கீழ சப்போர்ட் வந்து 25,800ல தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ கீழ வந்தாலும் அது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மாரி சைட்வேஸ் போயிட்டுருக்கான். ஸோ நல்லா தான் இருக்கான். பேங்கிங் நாளைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரைடே அதுவுமா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அ இன்கேஸ் மார்னிங்கே கூட நாளைக்கு ஒரு செல்லிங் கூட போலாம். போயிட்டு கூட வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல பையிங் போலாம். அது என்ன மாரியான இருக்குன்றது நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். டெக்னிக்கல் பெருசா ஒர்க் ஆவாது. நியூஸ் பேஸ்டு தான். கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க நாளைக்கு ஆப்ஷன் பண்றவங்கலாம். ஐடி செக்டார் சொன்னோனா ஐடி தான் பூம் ஆயிட்டே இருக்கான். அதாவது நேத்து சொல்லியிருந்தேன் 38,300 வரைக்கும் வரணுன்ட்டு. இன்னைக்கு வந்துட்டான். ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல் வந்து 39,300 இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் ஐடி ஏறுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா. ஐடி நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஐடி எப்ப ரெக்கவரி ஆவான்னு சொல்லிட்டு நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஐடி இப்போதைக்கு நல்லா ரெக்கவரி ஆயிட்டு இருக்கான். இன்ஃபோசிஸ் என்னோட ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. நல்ல க்ளோசிங் இருக்கு. ஸோ நாளைக்கு இவன் கீழ இறங்குனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. 1585 வரைக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ 85ல திரும்ப ரீடெஸ்டிங் எடுத்துட்டு திரும்ப ராலி குடுக்க ஆரம்பிச்சானா கூட எனக்கு போதும். நல்லா தான் இருக்கும். 1637 அவனுக்கு ரெசிஸ்டன்ட். இப்ப 1600 கிட்ட இருக்கான். இன்னொரு 37, 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஏறுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் அதெல்லாம் அப்படி அப்படியே பிரேக் பண்ணி ஹையா அடிச்சு தள்ளுவான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன பண்றான் இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இத நீங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தான். இன் கேஸ் ஏதாவது நாளைக்கு நல்ல நியூஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் வீடியோல போடுறேன். மண்டே மார்க்கெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேங்களா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.